பிரைஸ்லா. இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி தானியேல் 6வது அதிகாரம் 2வது வசனம். தானியேல் 6:2. தானியேல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்பொழுதும் இதோ இந்த வேத பகுதியை நாங்கள் தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் மேய்ப்ப இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அதையெல்லாம் பார்த்து கொள்வதற்காக சிலரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அதில் தானியேல் ஒருத்தர். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு எந்த விதத்துலையும் நஷ்டம் வரக்கூடாது, அதை பார்த்துக்கணும். ஆமேன். இன்னைக்கு அதே இயேசு ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு ஹல்லேலூயா தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நஷ்டம் வந்துட போகுது? ஆமேன். அவருக்கு நஷ்டம் வருமா? அவருக்கு நஷ்டம் வராதபடி ஆவியானவர் நம்மளை அதை எப்படி வழி நடத்துவார்? தானியேலை போல அந்த ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி தானியேல் இருக்கிறார். அது மாதிரி ஆவியானவர் தாமே ஒவ்வொரு காரியத்தை எப்படி பார்ப்பார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நஷ்டம் வராதபடி. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நஷ்டம் வர்றதுக்கு என்ன வழி இருக்குது? ஆமென். அவருக்கு எந்த விதத்தில் நஷ்டம் வரும்? ஆமென். வேதம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 7:23. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். ஆமென். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை எல்லாம் கரையை கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு நஷ்டம் வரக்கூடாது. ஆமென். இப்போ ஒருத்தர் இருக்கார், ஒரு பொருளை கொடுத்தோ என்ன ஒரு வியாபாரத்தை கொடுத்தோ அவர் முதலாளி நம்மளை பார்த்துக்க சொல்கிறார். ஹல்லேலூயா. இதை பார்த்துக்கங்க, நஷ்டம் வராமல் பார்த்துக்கணும், நல்லா நடத்தணும் என்றபடியாக ஒரு முதலாளி கொடுத்தா, நான் முதலாளிக்கு நஷ்டம் வராதபடி எனக்கு கையில் கொடுத்ததை நான் பார்த்துக்கணுமா இல்லையா? எனக்கு கொடுத்த வேலையை செய்யணுமா இல்லையா? ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆத்மாவை கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை என் கையில் கொடுத்துருக்கிறார். இந்த ஆத்மாவுக்கு நான் நஷ்டம் வராதபடி பார்த்துக்கணும். ஆமென். இந்த ஆத்மாவுக்கு நஷ்டம் வராதபடி 1 கொரிந்தியர் 6:20 பாருங்க. அதே இது 1 கொரிந்தியர் 6:20. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய. இது எனக்கு உடையதல்ல. கிரயத்துக்கு கொல்லப்பட்டு இருக்க ஆத்மா எனக்கு உள்ளதல்ல. ஆமென். அது தேவனுக்குரியது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்குரியதை நான் காத்துக்கொள்கிறவனாக இருக்கணும். என்ன கரையம் செலுத்தினார்? 1 பேதுரு 1:19 பாருங்க. 1 பேதுருல 1:19. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தை கரையமா கொடுத்து நம்மளை எல்லாம் சாத்தான்டேந்து மீட்டு கொண்டு இருக்கிறார். நம்மளுடைய ஆத்மாவை எல்லாம் மீட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட கரையத்தை கொடுத்து நம்மளை எல்லாம் மீட்டு கொண்ட அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உடையவர்களாகிய தேவனுக்கு உடையமையாகிய என் ஆத்மாவை நான் நஷ்டப்படுத்துகிறவனா இருக்கக்கூடாது. எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற போது என் ஆத்மாவை அவர் இரத்தத்தை சிந்தி கரையத்தை கொடுத்து மீட்டு என்கிட்ட கொடுத்துருக்கிறார். என்கிட்டங்கிறதுக்கும் என் ஆத்மாவுக்கும் அதிக டிஸ்டன்ஸ் இல்லை, ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமென்.
நானுங்கிறது என்ன, என் ஆத்மாங்கிறது என்ன, ரெண்டுமே ஒன்று போல இருக்குது. ஆனால் அங்கே தாவீது என்ன சொல்கிறான், சங்கீதம் 43:5 பாருங்க. சங்கீதம் 43:5, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி அமர்ந்திருங்கிறான். ஹல்லேலூயா. அப்போ தாவீது ஒரு பக்கம் நிற்கிறான். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும், தாவீதுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது. ஆனால் தாவீது ஒரு பக்கம் நின்று தன் ஆத்மாவோடே பேசுகிறான். நீ என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குற, ஏன் தேங்குற, தேவனை நோக்கி அமர்ந்துருங்கிறான். அப்போ என்ன தெரியுது, இந்த ஆத்மா என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆத்மாவை என்னால் நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹல்லேலூயா. நான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா என்ன அர்த்தம், நான் இதை விற்று போடவும் முடியும், நான் இதை இயேசு ராஜாவுக்கு நஷ்டமாக்க முடியும், அவர் கிரயத்துக்கு வாங்கினதை நஷ்டமாக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ நான் இந்த நாட்களில் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற இந்த ஆத்மாவை நான் நஷ்டப்படுத்துகிறவனாக இருக்கிறேன்னா, அங்கே தாவீது அங்கே அந்த போஸ்டில் தான் அங்கே உட்கார்றார். ஹல்லேலூயா. அங்கே தாவீது ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்காய் தாவீதை அந்த இடத்துல நியமிக்கப்படுகிறார். இன்னைக்கு என் ஆத்மாவை நஷ்டப்படுத்தாதபடிக்கா தேவன் எனக்குள்ள தேவ ஆவியானவரை கொடுத்துருக்கிறார். இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் இருக்கணும், இல்லைன்னா இந்த ஆத்மா நஷ்டப்பட்டு போகும். ஹல்லேலூயா. தேவனுக்கு கிடைக்காம போகும். சாத்தா ஒரு நாள் நரகத்துக்கு இழுத்துட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு தேவன் கிரயம் கொடுத்து வாங்கின அந்த ஆத்மாவை நான் எப்படியெல்லாம் நஷ்டப்படுத்த முடியும். ஆமென். அதை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடி 1:24 பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடி 1:24. அப்போஸ்தலர் 1:24 எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக. ஆமென். யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்தை இழந்து போயிட்டான். ஆமென். யூதாஸ் என்பவன் தனக்கான ஆத்மாவை இழந்து போயிட்டான், தனக்கான இடத்தை இழந்து போயிட்டான். ஆமென். அது எப்படிப்பட்டதான அழைப்பு, உன்னுடைய அழைப்பை நீ எப்படி இழந்து போகிற? உனக்குன்னு ஒரு இடத்த தேவன் வச்சிருந்தார். ஹல்லேலூயா. லூக்கா 9:1-2 படிப்போம். லூக்கா 9:1-2. லூக்கா 9:1-2. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். ஆமென். எப்படிப்பட்டதான அழைப்பு! 12 பேர்த்தை அழைத்து, அந்த 12 பேரில் யூதாஸ் ஒருத்தர். ஆமென். அந்த யூதாஸையும் தானே அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பேய் பிசாசுகளை ஓட்டும்படிக்காய், தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கும்படிக்காய், பிணியாளிகளை எல்லாம் சொஸ்தமாக்கும்படிக்காய் ஒரு வல்லமையை கொடுக்கிறார். ஆமென். அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து, அங்கே வசனம் அதுதான் சொல்லுது, அந்த 12 பேர்த்துக்கும் வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து அனுப்பினார் என்று. அதில் யூதாஸ் காரியத்தோர்த்தர். ஆமென். ஆனால் அவன் ஒரு 30 வெள்ளி காசுக்காக அதை இழந்து போனான். ஹல்லேலூயா. 30 வெள்ளி காசு. இதோட தேவன் கொடுக்கிற வல்லமைக்கும் அதிகாரத்துக்கும் இப்போ நம்ம வாசித்த இந்த காரியங்களுக்கெல்லாம் மதிப்பு என்னங்கிறது தெரியல. வெறும் 30 காசுக்கு விற்று போட்டான். ஹல்லேலூயா. எல்லாத்தையுமே இழந்து போனான். தேவன் கொடுத்த அந்த அழைப்பை நஷ்டப்படுத்தினான். ஹல்லேலூயா. தேவன் எதுக்காக அழைச்சாரோ, என்ன காரியத்துக்காக உன்னை அபிஷேகம் பண்ணினாரோ, அந்த காரியத்தை நீ இழந்து போகிறவனாக இருக்கிற. உன்னால் நீ அதை நிதானிக்க முடியல. 30 காசு பெருசா, தேவன் கொடுத்த ஒரு வல்லமையும் அதிகாரமும் பெருசா? ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதம் பெருசா? ஹல்லேலூயா. உனக்கு தெரியல, நீ அதை விற்று போடுகிறவனாக இருக்கிற. அதனால் நீ நஷ்டமடைகிறவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ராஜாவாகிய
அந்த ராஜாவுக்கு ஆமென் நீ நஷ்டப்படுத்துற. அவன் இரத்தத்தை குசிந்தி உன் ஆத்மாவை மீட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி நீ இழந்து போற? யோசிச்சு பார்க்கறது இல்லையா? ஆமென். பாரம்பரியத்திலேருந்து வெளியே வந்த நம்ம பாரம்பரியம் ஒன்றில் இருந்தோம், அதுலேருந்து வெளியே வந்து சபைக்கு வர்றோம். சபைக்கு வந்தனா திருப்பி வேற ஒரு காரியத்தில் போய் மாட்டிக்கொள்ளுவோன்னா? ஆமென். எலெக்ஷன் டயத்தில் 2 பேர் வந்தாங்க, கட்சிக்காரங்க 2 பேர் எலெக்ஷன் டயத்தில் வந்து வசூலிக்கிறதுக்காக வந்தாங்க. அது எந்த கட்சின்னு சொல்ல விரும்பலை. அவங்க அண்ணா என்ன சொன்னாங்க, சார் கேள்விப்பட்டிருக்கோம் உங்கள் சபை இதை பற்றியெல்லாம், லால்குடியிலேருந்து வந்தாங்க, வந்து எங்கள் கட்சிக்கு டொனேஷன் பண்ணுங்கள், இப்போ எலெக்ஷன் வந்துடுச்சு, நாங்கள் அதிகம் வந்து எங்களுக்கு வந்து செல்வாக்கு இல்லை, அதிகம் வருமானங்கள்லாம் கிடையாது, ஆனால் மக்களுக்காக நாங்கள் நிற்போம், உங்கள் சபைக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லுங்கள், எந்த கட்சி வந்தாலும் சரி நீங்கள் எங்கள் ஃபோன் நம்பர் எழுதிக்கங்க, அந்த எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உடனே ஒரு ஃபோன் பண்ணுங்க, அடுத்த செகண்டு நாங்கள் இங்கே வந்து நிற்போம், ஏன்னா எங்கள் கட்சிக்கு டொனேஷன் பண்ணுங்கள், எங்களுத ஒரு மெம்பர் ஆனாலும் சரி மெம்பர் ஆகலைன்னாலும் சரி, ஆமாம், ஆனால் ஒரு டொனேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த நாள் கூப்பிட்டீங்கனாலும் ஒரு ஃபோன் அடிங்க, அடுத்த செகண்டு நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம், பிரச்சனை எதுவாக இருந்தாலும். எந்த கட்சி இந்த உங்களுடைய ஜெபக்கூட்டத்துக்கு தடையாக இருக்குமானா எதிர்த்து நிற்பாங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு முன்னாடி நிற்போம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்திருக்கிறோம், பழைய காரியங்களெல்லாம் விட்டுட்டு இந்த காரியத்துக்கு வந்திருக்கிறோம், திருப்பி இந்த காரியத்துலேருந்து உங்கள் காரியத்துக்குள்ளே நாங்கள் போக முடியாது, புரியுதுங்களா? ஆனாலும் எங்கள் சபையில் நீங்கள் காலெடுத்து வச்சுருக்கீங்க, தேவன் உங்களை சந்திப்பார், புரியுதுங்களா? அதனால் நீங்கள் மதித்து வந்ததுனால இந்தாங்கன்னு ஒரு சொற்பமான அமௌண்ட், இது சரியாக தப்பாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் நான் அன்றைக்கி செஞ்சதை உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். அல்லேலூயா. கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும், புரியுதுங்களா? ஆனால் நான் அன்னைக்கு அப்படி சொல்லலை, ஒரு சொற்பமான ஒரு அமௌண்ட்டை கையில் கொடுத்து நாங்கள் போங்க அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுட்டேன். ஆமென். காரியம் என்ன, எதுக்கு நான் சொல்கிறேன், தேவன் நம்மள ஒரு விசேஷமான ஒரு அழைப்புக்கு நம்மளை அழைச்சி வைத்திருக்கிற போது, பழைய பாரம்பரியத்திலேருந்து விடுதலை ஆகி ஒரு சபைக்குள்ளாக வந்த பிறகு இன்றைக்கி திரும்பியும் பாரம்பரியத்துக்குள்ளாகவோ பழைய காரியத்துக்குள்ளாகவோ நம்ம போய் எப்படி மாற்றுறது? ஹல்லேலூயா. நான் அப்போ அவங்க சொல்லுகிறபடி பார்த்தா எனக்கு விசுவாசம் இல்லை. தேவன் என்னை அழைச்சிருக்கிறார்னா தேவன் என் சபைக்கு வர்ற காரியங்களை பிரச்சனைகளை அவர் காண்பார், சபைக்கு தலையாக கிறிஸ்து இருக்கிறாருங்கிறத நான் நம்பலை. ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை முழுசுமாக நான் நம்புகிறவனாக இருந்தால் நான் அவரை தான் நான் நோக்கி பார்க்கணும். ஆமென். மனுஷனா இல்லை. நான் அதுக்காக உலக மனுஷர் யாருமே வேண்டான்னு நான் சொல்லலை. அதுக்காக தான் நான் அப்போ ஒரு சொற்பமான அமௌண்ட்டை கொடுத்தது இந்த இடத்துக்கு வந்ததுனால. ஆமென். நம்ம ஜெபிச்சு நாம் கொடுக்குற போது அந்த பணம் அவங்க பாக்கெட்டுக்குள்ளே போனாவே அவங்கள ரட்சிப்புக்கு நடத்தும். ஹல்லேலூயா. நான் அதுக்காக அவங்களோட தாங்கணும், பெரிய தேர் திருவிழாவுக்கு 1000 கொடுத்து 2000 கொடுத்து தாங்கணுங்கிறதுக்கு நான் சொல்லலை. ஆமென். நாளைக்கு அந்த மனுஷன்கிட்ட நான் பேசணும். ஹல்லேலூயா. அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். ஆமென். அதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பு தேவை. ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் தேவன் என்னை அழைத்த அழைப்பை நான் இழந்து போகிறவனாக இருக்கக்கூடாது. ஆமென். எந்த நோக்கத்துக்காக நான் தேவன் என்னை அழைத்தாரோ நான் அந்த அழைப்பை நான் நஷ்டப்படுத்துகிறவனாக இருக்கக்கூடாது. தேவன் எல்லா விதத்திலும் என்னை காக்க வல்லவர், என்னை வழி நடத்த வல்லவர், நான் விசுவாசிக்கிறவனாக இருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு இந்த யூதாசை போல நான் அபிஷேகம் பெற்றவனாக தேவனுடைய அழைப்பை பெற்றவனாக, ஏன்னா பல நேரங்களில் நமக்கு முதல்ல தெரியறதே இல்லை. என்ன தெரியறது இல்லை, நான் தேவனுடைய அழைப்பை பெற்று தான் இங்கே உக்காந்துருக்கிறேனான்னு நமக்கு தெரியல. ஒரு சின்ன காரியத்தை மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. யூதாஸ் காரியத்துக்கு அந்த பந்தி நேரத்தில் கர்த்தர் அந்த அப்பத்தை கொடுத்தோன்னே சாத்தான் புகுந்ததுன்னு வேதம் சொல்லுது. சாத்தான் புகுந்தவன் சபைக்குள்ளே உட்கார முடியாது, உடனே அவன் எழுந்து போயிட்டான்னு இருக்குது வசனம். நீங்கள் படிச்சுப்பாரு. சாத்தான் புகுந்தவன் உடனே எழுந்து போயிட்டான், சபையோட மக்களோட ஐக்கியமாக இருக்க முடியாது, அவன் எழுந்து போயிடுவான்.
நீ எழுந்து போயிட்ட அப்படின்னாவே உனக்குள்ள வேற ஒன்று இருக்குன்னு தான் அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ அது ஒன்று அழைச்சிட்டு தான் போகும். ஆமென். அப்போ இன்னைக்கு காரியம் என்ன? தேவன் கொடுத்த என்னுடைய அழைப்பை நான் காத்து கொள்ளுகிறவனாக இருக்கணும். ஆமென். நான் அதை நஷ்டப்படுத்துகிறவனாக இருக்கக்கூடாது. என்ன தேவன் கிரயத்தை கொடுத்து அவர் ரத்தத்தை சிந்தி கிரயத்தை கொடுத்து என்னை விலைக்கு வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவை விலைக்கு வாங்கியிருக்கிறார். நான் உலக காரியத்துக்காக உலகத்தில் கொடுக்க ஒரு சொற்பமான ஒரு காரியத்துக்காக என் ஆத்துமாவை நான் விற்று போடுறவனாக இருக்கிறேனா? நான் நஷ்டப்படுத்துகிறவனாக இருக்கிறேனா? என்னை அழைத்த ராஜாவுக்கு நான் நஷ்டப்படுத்துகிறவனாக இருக்கிறேனா? யோசித்து பார்க்கணும். ஆமென். அடுத்து லூக்கா 9:25. லூக்கா 9:25 படிப்போம். லூக்கா 9:25. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? உலகத்தையே நீ ஆதாயப்படுத்தி இருக்கலாம், உனக்கு எந்த குறைவும் இல்லை. உலகத்தில் உனக்கு எந்த குறைவும் இல்லை. எனக்கு தெரியும், நம்ம பகுதியை சேர்ந்தவர் தான் ஒருத்தர், புரியுதுங்களா? ரசிக்கப்பட்டேன்னு சொன்னார், சபைக்கு வந்தார், பெரிய கோடீஸ்வரன், நல்ல கோடீஸ்வரன். ஒரு நாளும் 10 ரூபா உண்டியலில் போட மாட்டார். ஏன்னா கோடீஸ்வரன் ஒரு காரியத்துக்காக எனக்கு தெரிஞ்சு இல்லை, ஆனால் வருவார். ஹல்லேலூயா. முடிவு என்ன தெரியுங்களா? ஒருத்தரும் பார்க்க முடியாமல் புழுத்து செத்தார். உண்மையிலே கோடி கோடியான பணம் இருக்குது. ஹல்லேலூயா. புரோஜனம் என்ன? நீ உலகமே ஆதாயமாக்கி கொண்டாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா புரோஜனம் என்ன? ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம எதை பார்க்குறோம்? நான் ஓடி 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 உலகத்தில் என்னத்தை சம்பாதிக்கலான்னு ஓடுகிறியா? ஹல்லேலூயா. அதனால் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிறவனாக இருக்கிறியா? புரோஜனமே இல்லை. நீ உலகமே, அதுக்கு தான் வசனம் சொல்லுது, உலகமே நீ ஆதாயப்படுத்திக்கலாம். உனக்கு உலகத்தில் உள்ளது எல்லாமே இருக்கலாம், உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தின புரோஜனம் என்ன? இங்கே கண்ணை மூடுனா எங்கே போவ? ஹல்லேலூயா. யாருமே சாஸ்திரம் இல்லையே, இது நாள் வரையிலும் உலகத்தில் எவனும் இருந்துக்கிட்டே இல்லையே, எல்லாருமே போய்கிட்டு தானே இருக்கான். ஹல்லேலூயா. அப்போ நீ என்ன பண்ணுற? அங்கே லூக்காவில் அதுதான் சொல்லப்படுது. அவன் உலக காரியங்கள் எப்படியெல்லாம் வரும்? லூக்கா 12:19-20 பாருங்க. லூக்கா 12:19-20. பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். ஆமென். 21. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல், அப்படின்னா நான் இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? தேவனிடத்தில் நான் ஐஸ்வர்யானாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ஹல்லேலூயா. நீ உலகத்தில் ஐஸ்வர்யானாக இருக்கிறத குறித்து பேசிக்கிட்டு இருக்கிற, நான் இவ்வளவு சேர்த்துட்டேன், இவ்வளோ வச்சுட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நிம்மதியாக நான் படுத்து தூங்குவேன் என்றபடியாய், இன்னைக்கு ராத்திரி உன் ஆத்மா போயிடுமே. இங்கே இருக்கிறதுல இப்போ 10 காசு எடுத்துகிட்டு போக முடியுமா? ஹல்லேலூயா. ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமென். இன்னைக்கு ராத்திரி உன் ஆத்மா போயிடும். இன்னைக்கு நீ தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கிறாயா? அங்கே வசனம் அதுதான் கேட்குது. நீ தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கிறாயா? நீ அப்படி தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கும்படிக்கான இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை தேடுகிற அந்த வேகம், அந்த ஊக்கம், தேவனிடத்தில் நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கிறியா? ஹல்லேலூயா. ஏன்னா இங்கே உள்ளது எதையுமே கொண்டு போக முடியாது. ஆமென். கொண்டு போக முடியாதவை. தங்களுக்காக பொக்கிஷங்களை சேர்த்து கொள்கிறவன் இப்படியே இருப்பான். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அந்த ஓமையை சொல்கிறார். ஹல்லேலூயா.
அப்போ இன்னைக்கு என்னுடைய காரியம் எப்படி இருக்குது? தேவனிடத்தில் நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன்னா? நான் கல்யாணமான புதுசில் எங்கள் சொந்தக்காரவங்க வீட்டுக்கு தான் போகிறோம். அவங்க சில பேர்லாம் நல்ல பிஸ்னஸில் பயங்கரமான ஆள். அப்போ நான் போய் எங்கள் வீட்டில் உட்காடுறேன். ஒருத்தர் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஒரு சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு உள்ளே வர்றார். அன்றைக்கி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், சாப்பாட்டுக்காக எல்லாருமா கூடி இருக்கிறோம். இவர் கொஞ்சம் லேட்டாக வர்றாரு. நல்ல ஒரு சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு உள்ளே வந்து உட்காந்தார். உட்காந்த உடனே ஏங்க லேட்டு அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். உடனே அவர் வந்து பிர்லாவுக்கும் எமகாவும் பிரச்சனை, நான் இப்போ தான் அதை முடிச்சு வச்சுட்டு வரேன் அப்படின்னார். எனக்கு ஐயோ, என்னடா இவ்வளோ பெரிய ஆளாக இவர், பிர்லா எமகா பிரச்சனையை இவர் தீர்த்து வச்சுட்டு வராரா அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த 2 மோட்டருக்கும் டீலர் அவர். அதில் ஒரு பிரச்சனை, அதுக்கு டீலர்ஷிப்புக்காக பேசிட்டு வர்றார். புரியுதுங்களா? அவர் சொல்கிறது எப்படி, பிர்லா யமகா பிர்லாவுக்கு பிரச்சனை, நான் இப்போ தான் தீர்த்து வச்சுட்டு வரேன் அப்படிங்கிறார். ஆனால் இப்படிப்பட்டவர் பயங்கர, அதாவது நீங்கள் அவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. ஆமே, நீங்கள் அவர்கிட்ட பேசி எந்த டாப்பிக் பேசினாலும் அந்த எல்லா டாப்பிக்கும் பேசுவார். நீங்கள் பைபிளை பேசினாலும் பேசுவார், உலக காரியத்தை பேசினாலும் பேசுவார், நீங்கள் குரானை பற்றி பேசினாலும் பேசுவார், கீதையை பற்றி பேசினாலும் பேசுவார், எல்லா டாப்பிக்கும் பேசுவார். நல்ல ஒரு நாலேஜும் உள்ளவர். ஆமேன். ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா, நாங்கள் கண்ணில் பார்க்குற போதே ஒரு 25 வருஷத்தில் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போய் பார்க்குறோம். இருட்டாக கிடக்கு. அந்த இருட்டுக்குள்ளே கணவனும் மனைவியும் உட்காந்துருக்காங்க. பிஸ்னஸ் போயிடுச்சு, காரு போயிடுச்சு, சொந்த வீடு போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இவரை மாதிரி டேலண்ட் ஆள் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும். ஆமேன். இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போச்சு. ஹல்லேலூயா. அவர் இறக்கும் போதும் ஒன்றுமே இல்லாமல் தான் போனார். அவ்வளோ வசதியாக இருந்தவர். ஹல்லேலூயா. ஏன்? உலகமே நீ ஆதாயமாக்கி முடிக்கும்படி ஓடிக்கிட்டே இருந்த. ஹல்லேலூயா. தேவன் நினச்சார்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். ஹல்லேலூயா. அவர் புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து உயர்த்த முடியும், மேலே கோபுரத்திலிருந்து கீழே தள்ள முடியும். நான் உன்னதத்துக்கு ஏறுவேன்னா அங்கேருந்து தள்ளினார்னா நீ எந்திரிக்க முடியாது. ஆமே. நான் உன்னதத்துக்கு ஏறுவேன்னா அங்கேருந்து தள்ளினா நீ எந்திரிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ நான் இந்த நாட்களில் வேதம் அதை தான் சொல்லுது, நீ உலகமே ஆதாயமாக்கிக்கலான்னு நீ ஓடி பார்க்கலாம். உன்னை நஷ்டப்படுத்தி புரோஜனம் என்ன? உன் ஆத்மா நரகத்துக்கு போகணுன்னா புரோஜனம் என்ன? தேவன் மீட்டு கொடுத்த அந்த ஆத்மாவை நீ நஷ்டப்படுத்தினா புரோஜனம் என்ன? ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் அதை யோசித்து பார்க்குறவனா இருக்கணும். ஆமேன். அடுத்து பரிசுத்த ஆவியினை நஷ்டப்படுத்துறதுனால வர்ற காரியம். எபேசியர் 4:30 என்ன சொல்லுது பாருங்க. எபேசியர் 4:30. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமென். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த பரிசுத்த ஆவியை நீ துக்கப்படுத்தாதீர்கள் மட்டுமல்ல, அதை நஷ்டப்படுத்தாது இருங்கள். தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நீ இழந்து போகிறவனாக இருக்காத. 1 தெசலோனிக்கர் 5:19 அதுதான் சொல்லுது. 1 தெசலோனிக்கர் 5:19 என்ன சொல்லுது பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆமென். ஆவியை அவித்து போடாதிருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, ஆவியானவரை நீ நஷ்டப்படுத்துகிறவனாக இருக்கிற, நீ அதை இழந்து போகிறவனாக இருக்கிற. ஹல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறபடியாய் அன்றும் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக, ஒரு காரியத்துக்காக தேவன் இன்னைக்கு எதுக்கு உன்னை பரிசுத்த ஆவிக்குள்ள நடத்தினார், பரிசுத்த ஆவின் முத்திரையை உனக்கு போட்டு இருக்கிறார். வரப்போற நாட்களிலே உன்னை மீட்கும்படிக்காக, இந்த உலகத்திலிருந்து, ஆமென், இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு மீட்கும்படியா எந்த நோக்கத்துக்காக கொடுத்தாரோ அந்த ஆவியானவரை நீ நஷ்டப்படுத்துகிறவனாக இருக்கிற. ஹல்லேலூயா. உலக காரியத்துக்காக. ஆமென். 1 நாளாகமம் 10:13 பாருங்க. 1 நாளாகமம் 10:13.
1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினதின் நிமித்தம் செத்து போனான். ஆமென். எதனால செத்து போனான்? சவுல் அபிஷேகம் பெற்றவன். முதல் ராஜாவாக தேவனால அபிஷேகம் பெற்ற சவுல் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? கர்த்தரையுடைய வார்த்தையை கை கொள்ளாமல், ஆமென், கர்த்தர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தம், ஆமென். கர்த்தருக்கு எப்படி நீ துரோகம் பண்ணுவ? தேவன் அழைக்கிற அழைப்பை நீ இழந்து போகிறபடினால, தேவன் சொல்லுகிற காரியத்தை நீ திரும்பி போகிறதுனால கர்த்தருக்கு நீ துரோகம் பண்ற, ஆமென். அதன் நிமித்தமாகவும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடி திருந்தபடினாலே செத்து போனான், ஆமென். இன்னைக்கு நான் ஜோசியத்தை நோக்கி நான் போகலேங்கலாம், ஆனால் உலகத்தை நோக்கி ஓடுகிறவனாக இருப்பியே. ஹல்லேலூயா. எந்த காரியம் ஒன்று இழுக்குது? ஜோசியங்கிறது என்ன? எதிர்காலம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஜோசியம். இன்னும் வேறு விதமாக உங்களுக்கு ஜோசியம் சொல்லணுன்னா என்ன சொல்கிறது? நீ வா, உன்னை பெரிய ஆளாக்குறேன் அப்படின்னா அது ஒரு உங்களுக்கு ஜோசியம்தான். அதை நோக்கி ஓடுனீன்னா ஜோசியம்தான். ஹல்லேலூயா. அது தேவன் நமக்கு கொடுத்த ஆத்மாவை, தேவன் நமக்கு ஆத்மாவில் கொடுத்த அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் நஷ்டப்படுத்துகிறவனாக இருக்கிறேனே, ஆமென். அவர் சாதாரண காசு கொடுத்து வெள்ளியோ பொண்ணோ கொடுத்து வாங்கலைன்னு வேதம் சொல்லுது. உங்களை கிரயத்துக்கு வாங்கினவர் வெள்ளியை கொடுத்தோ பொண்ணை கொடுத்தோ வாங்கலை, தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி வாங்கி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது, ஆமென். அப்படிப்பட்ட வாங்கின என் ஆத்மாவை அது உங்களுடையது இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. உங்களுடையதல்ல, உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறார், ஆமென். அதை நீ நஷ்டப்படுத்துகிறவனாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 10:1 பார்த்தீங்கன்னா தெரியும். சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வேதம் சொல்லும், ஆமென். ஆனால் கடைசி நாளில் அபிஷேகத்திலேருந்து எல்லாத்தையும் இழந்து பரிதாபமாக அவர் சாவு முடிகிறது, ஆமென். அன்னைக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஹல்லேலூயா. நம்ம சிந்தித்து பார்க்க டைமே இருக்காது, ஆமென். அப்போ இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் நஷ்டப்படுத்துகிறவனாக இருக்கிறேனா? ஆமென். 4வது காரியம், தேவன் எனக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தை நஷ்டப்படுத்துகிறவனாக இருக்கிறேனா? நியாயாதிபதிகள் 14:8-9. நியாயாதிபதிகள் 14:8-9 பாருங்க. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழிவிலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அடுத்தது, அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. போதும். எங்கே ஒரு நசரேய விரதம் எடுத்தவன் செத்து போனதை தொடக்கூடாது. ஹல்லேலூயா. செத்து போனதையே தொடக்கூடாது ஒரு நசரேய விரதம் எடுத்தவன். பழைய ஏற்பாடு காலத்தில் அப்படி ஒரு காரியம். ஆனால் இவனோ சிம்சோனோ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இவன் ஒரு ஆள் 1000 பேர்த்த அடிக்கிறவன். ஹல்லேலூயா. இவன் மேலே தேவ ஆவியானவர் வந்தால் இந்த ஒரு ஆள் 1000 பேர்த்த கூட அடிப்பான். ஆனால் இன்றைக்கி என்னாச்சு? அந்த செத்துப்போன சிங்கத்துக்குள்ளே கூடு கட்டியிருக்கிற அந்த தேனை எடுத்து சாப்பிட்றான். ஹல்லேலூயா. தேவனுக்கு இது பிடிக்கல. ஹல்லேலூயா. பிடிக்கலனாலும் கர்த்தர் உடனே அந்த அபிஷேகத்தை எடுக்கலை. இதுதான் புரிஞ்சுக்கணும். எதுக்கு இதை புரிஞ்சுக்கணும்? நான் செய்கிற ஒரு காரியத்தினால, செய்கிற ஒரு சின்ன தவறுனால உடனே அபிஷேகம் என்னை விட்டு போயிடுமா அப்படின்னா உடனே போகுமாங்கிறது சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. தேவன் சில நேரத்தில் திருந்துவான். ஹல்லேலூயா. அன்னைக்கு மாறுவான் என்றபடியே அவர் காத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவன் மேலும் மேலும் தானே பெண்களை குறித்ததான காரியத்திலையும் அவன் விழுந்து போனபடியினாலே அவன் அபிஷேகம் முழுவதுமாக அவனை விட்டு நீங்கியது. தேவன் கொடுத்த அபிஷேகத்தை நஷ்டப்படுத்துகிறவனாக இருக்கிறான். தேவன் கொடுத்த ஒரு அழைப்பை நஷ்டப்படுத்துகிறவனாக இருக்கிறான்.
தேவன் இவனை கொண்டு ஒரு பெலிஸ்தியர் ஒரு பெரிய கூட்டத்தையே, இஸ்ரேலுக்கு விரோதமாக, மக்களுக்கு விரோதமாக வருகிற ஒரு கூட்டத்தை எதிர்த்து நிற்கும்படியான ஒரு பெரிய அபிஷேகத்தை கொடுத்திருந்தார், தன்னுடைய மக்களை எல்லாம் காப்பாற்றும்படிக்காய். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய மக்களை எல்லாம் காப்பாற்றும்படிக்காய், விடுதலை ஆக்கும்படிக்காய், செக்கினாவில் வர்றவங்களெல்லாம் விடுதலை ஆக்கும்படிக்காய் தேவன் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார், ஆவியானவரை கொடுத்துருக்கிறார்னா நான் அதை நஷ்டப்படுத்துகிறவனாக இருக்கிறேனா? ஹல்லேலூயா. எந்த விதத்தில் நஷ்டப்படுத்துகிறவனாக இருக்கிறேன்? சிம்சோனின் பரிதானமான நிலைமை நமக்கு வரக்கூடாதே. இதெல்லாம் திஷ்டாந்தமாக எழுதப்பட்டதுக்கு என்று வேதம் சொல்லுகிறதே. ஆமென். அங்கே ஆதியாகமம் 25 30-32 ஏசா பார்த்தீங்கன்னா யாக்கோப்புக்கிட்ட போய் ஒரு கூழுக்காக தன்னுடைய சேஷபுஷ்ட பாகத்தை இழந்து போகிறான். அது ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஒரு ஆசீர்வாதம், தலைச்ச பிள்ளைக்கான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தோட மகிமை தெரியல. ஒருவேளை கூழுக்காக அதை விற்று போடுகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் எதுக்காக விற்று போடுறவனாக இருக்கிறேன்? ஹல்லேலூயா. ஒரு நாள் சபைக்கு வராதது ஒரு பெரிய பிரச்சனையா? இன்னைக்கு ஒரு வேலைக்கு போவோமே, கல்யாணத்துக்கு போவோமே, தேவைக்கு போவோமே, போகலாம். இன்னைக்கு கிடைக்கிற வார்த்தை அன்னைக்கு கிடைக்குமா உனக்கு? அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தை? உன் வாழ்நாள் எல்லாம் காப்பாற்றுகிற வார்த்தையாச்சே, உன் வாழ்நாள் எல்லாம் அபிஷேகிக்கிற வார்த்தையாச்சே. நீ அதை அற்பமா என்றியே. நீ வீழ்ந்து போனால் எத்தனை கூட்டம் வந்து நிற்கும்? ஹல்லேலூயா. நீ செத்து போனாக்க வந்து கூடுறதுக்காக, அந்த கூட்டத்துக்காக நீ எதிர்பார்க்குறியா? உன் ஆத்மாவை இழந்து போவிய. ஹல்லேலூயா. உனக்கு அன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஆவிக்குரிய அப்பம் கிடைக்காம போகுது. ஆமென். தேவன் கொடுத்த அழைப்பை தேவன் காப்பாற்றின, தேவன் விடுதலை ஆக்கின உன் ஆத்மாவை நீ நஷ்டப்படுத்துகிறிய. ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த அந்த காரியத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? ஆமென். தரிசனங்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை, நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஹல்லேலூயா. நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், நான் ஆரம்ப நாளில் ஒரு ஜெபக்கூட்டம் நடத்துகிறப்போ ஒரு 4-5 பேர் 10 பேர் வருவாங்க. அப்பயே வந்து சில மூத்த பாஸ்டர்ஸ் வந்து கேட்டாங்க, எந்த தரிசனத்தில் நீங்கள் நடத்துகிறீங்கன்னு. எனக்கு தரிசனம்னாவே என்னன்னு தெரியாது, எனக்கு ஒரு தரிசனமும் இல்லையே அப்படின்னு. அப்படி இல்லை, ஊழியம் செய்யணுன்னா தரிசனம் இருக்கணும் பிரதர், நினச்சி நிற்க முடியாது நீங்கள்லாம் அப்படின்னாங்க. நம்ம இன்ன வரைக்கும் நினச்சி நின்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் என் உள்ளத்தில், யார் யார் உள்ளத்தில் என்ன காரியத்தை வைக்கிறாரோ, தேவனுடைய காரியத்தை செய்யும்படியான ஒரு அழைப்பு வருதோ அதுதான் தரிசனம். ஆமென். உடனே அதை நேராக என் கண்ணில் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. அந்த தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்கணும். தேவன் சிம்சோனுக்கு கொடுத்த தரிசனத்தை இழந்து போகிறவனாக இருந்தான் அந்த கொஞ்சம் தேனுக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த கொஞ்சமான ஒரு காரியத்துக்கு, கொஞ்சம் தர போகிற ஒரு காரியத்துக்காக, ஒரு இனிப்புக்காக, ஒரு சந்தோஷத்துக்காக நான் என்னோட அபிஷேகத்தை இழந்துக்கிறவனாக இருக்கிறேனா? என் ஆத்மாவை நான் நஷ்டப்படுத்துகிறவனாக இருக்கிறேனா? வேதம் என்ன சொல்லுகிறது? 2வது அதிகாரமா சங்கீதம் 2 கடைசி வசனம் பாருங்க. அதேதான். சங்கீதம் 2:12 கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். 2:12 குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும். ஹல்லேலூயா. நம்மளுடைய பயணம் இந்த பரலோகத்தை நோக்கி இருக்கு, கானானை நோக்கி இருக்கு. இந்த கானானை நோக்கி இருக்கிற காரியத்தில் நான் வழியிலே முறுமுறுத்து தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகாதேன்னுங்கிறது. ஆமென். அங்கே வேற திஷ்டாந்தமாக சொல்லப்படுது. ஹல்லேலூயா. எல்லாம் முறுமுறுத்தார்கள், மோசேக்கு எதிராக முறுமுறுத்தார்கள் என்றபடியாய் அது தேவன் கேட்கிறவராக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வழியிலே அவர்கள் அழிந்து போகிறவர்களாக இருக்கிறாங்க, கானானுக்கு போகல. ஹல்லேலூயா. தேவன் என்ன நோக்கத்துக்காக அழைத்தாரோ, இவங்களை எல்லாம் எப்படியாவது எகிப்திலேருந்து விடுதலை ஆக்கினார்.
விடுதலை ஆக்கின நம்ம கஷ்டத்துலேருந்து பிரச்சனையிலேருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறது மட்டும் தேவனுடைய காரியம் இல்லை. நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகணும். நம்மளோட கடன் பிரச்சனையிலேருந்து, நம்ம குடும்ப பிரச்சனையிலேருந்து, எல்லாத்துலேருந்து, அந்த எகிப்திலேருந்து நம்மளை விடுதலை ஆக்கினார். அந்த பாரம்பரிய எகிப்திலேருந்து விடுதலை ஆக்கினார். அதோடு அவர் ஃபுல் ஸ்டாப் வைக்கல. நம்மளை கொண்டு போய் கானானில் சேர்க்கணும். ஆமென். நம்மளை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கணும். இந்த இடப்பட்ட நேரத்தில் நான் முணுமுணுக்கிறதுனால, தேவனுடைய கோபத்தினால நான் அழிந்து போகிறவனாக, என் ஆத்மாவை இழந்து போகிறவனாக இருக்கக்கூடாது. ஆமென். எல்லா காரியத்துக்கும் நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்கணும். தேவனிடத்தில் அன்பு ஊருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்னா, உனக்கு எதிராக வர கல்லும் தேவனால் அனுமதிக்கப்பட்டது. அது கல்லாக இருக்கலாம், சொல்லாக இருக்கலாம். தேவனால் அனுமதிக்கப்பட்டதுன்னு என்னைக்கு உன்னால் ஏற்றுக்க முடியுதோ அன்னைக்கு தான் தேவனுடைய பிள்ளையா நீ இருப்ப, உண்மையானத. ஆமென். தேவனுடைய சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. அந்த விசுவாசம் எங்கே போச்சு? அந்த விசுவாசத்தில் குறைவு வந்துதான் முணுமுணுப்பு வரத்தான் செய்யும். தேவனுடைய சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதுங்கிறதுல உன் விசுவாசம் குறைஞ்சிது அப்படின்னா அங்கே முணுமுணுப்பு வரும், பிரச்சனை வரும், எல்லாமே வரும். இதில் திட்டமும் தெளிவுமா இருக்கிற போது மட்டும்தான் நான் கடைசி வரைன்னு என் ஆத்மாவை நஷ்டப்படுத்தாமல் இருக்க முடியும். ஹல்லேலூயா. தேவன் அவருடைய கிரயத்தை கொடுத்து என்னை வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது, தேவன் கொடுத்த ரட்சிப்பை நஷ்டப்படுத்துறது. எபிரேயர் 2:4 பாருங்க. எபிரேயர் 2:4. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஆமென். நிதானமாக படிப்போம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித செய்கையினாலும், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறா? ஆமென். பலவித செய்கையினாலும், அடையாளங்களினாலும், அற்புதங்களினாலும், தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்திருக்கிறார். என்ன சாட்சி கொடுத்திருக்கிறார்? உன்னை மீட்டிருக்கிறேன், உன்னை ரட்சித்திருக்கிறேன்னு சாட்சி கொடுத்திருக்கிறார். அதை தான் அங்கே வசனம் சொல்லுது. இப்படிப்பட்டதான பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருப்பாயானால், ஆமென், நீ அதை நஷ்டப்படுத்துகிறவனாக இருப்பாயானால், அதை இழந்து போகிறவனாக இருப்பாயானால், ஆமென், வரப்போகிற தண்டனைக்கு எப்படி தப்பிப்ப? ஆமென். ஏன்னா அவர் வெள்ளியை கொடுத்தோ பொண்ணை கொடுத்தோ நம்ம வாங்கலை. அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மளை சிந்தி நம்மளை வாங்கி இருக்கிறார். அப்போ அப்படி வாங்கப்பட்ட என் ஆத்மாவை நான் சாத்தானுக்கு விற்று போடுகிறவனாக இருப்பேனானா தண்டனைக்கு நான் எப்படி தப்பிக்க முடியும்? தண்டனைக்கு நான் எப்படி தப்பிக்க முடியும்? ஹல்லேலூயா. தாவீது அழகா சொல்றார், நான் சிறுவதை முதல் இவ்வளவு வரையிலும் நானும் பார்த்துட்டேன், கர்த்தரை தேடுகிற ஒருவனும் பிச்சை எடுத்து நான் பார்த்ததில்லைங்கிறான். கர்த்தரை உண்மையாக தேடின ஒருத்தனும் என் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டேன், இப்போ முதிர் வயது ஆகிட்டேன், கர்த்தரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டவன் பிச்சை எடுத்து ரோட்டில் அலைஞ்சான்னு நான் கேள்விப்படவே இல்லைங்கிறான் அந்த நாள்லே. ஹல்லேலூயா. உங்களை விட்டுடுவாரா? ஆமென். ஒரு நாளும் விட மாட்டார். ஆமென். நீ தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். ஒரு அப்பா தான் புள்ள நல்லா இருக்கணும்னு ஆசீர்வதிக்கிற போது, நல்லா இருக்கணும்னு நினைக்கிற போது, அந்த தேவாதி தேவன் நம்மளுடைய அப்பாவாக இருக்கிற போது அவர் எவ்வளவா நினைப்பார். ஆமென். ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான சில காரியத்துக்காக நான் வித்து போடுகிறவனாக இருக்கக்கூடாது, என் ரட்சிப்பை இழந்து போகிறவனாக இருக்கக்கூடாது. எவ்வளோ காரியத்தில் அவர் நம்மளோடு கூட இருக்கிறத நிரூபிச்சிருக்கிறார். எவ்வளோ பிரச்சனை நேரத்தில் காரியத்தில் நான் ஜெபிக்கிற போது அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் நம்மளை காப்பாற்றி இருக்கிறார். ஆமென். இப்படிப்பட்டதான பெரிதான ரட்சிப்பை நான் இழந்து போகிறவனாக இருக்கிறேனா? நான் உலக காரியத்துக்காக இழந்து போகிறவனாக இருக்கிறானா? அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அதே எபிரேயர் 2:1 பாருங்க. அவர் தொடக்கத்தில் என்ன சொல்றார்? எபிரேயர்
12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஆமென். நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு. நீ கேட்கறது என்ன? நீ கேட்கறது தேவனுக்கிட்டேருந்து வர்றது. ஆமென். உன்னோடு பேசுகிற நானே அவர். விசுவாசிக்கணும், நம்பணும், ஜாக்கிரதையாக கடைப்பிடிக்கணும். சில நேரங்களில் சில செய்கிற காரியங்கள் உண்மையில் நாளுல ஆவியானவர் அழுகுறார். நான் எவ்வளோ ஜெபிச்சு பார்த்தேன், ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்த்தேன். ஆண்டவரே, எப்போ வேணாலும் நான் தனியாக இருக்கிறப்ப என்னை எவ்வளோ வேணாலும் அழுவ விடுங்க, ஆனால் மெசேஜ் எப்போ எனக்கு அழுவ வேண்டாம் அப்படின்னு கேட்டு பார்த்தேன். ஆனால் என்னை விடல ஆண்டவர். ஒரு பிரதர் அப்படியே சொல்லி இந்த சபையை விட்டு போனார். அங்கே நடக்கிற போது ஒரு காரியத்துக்காக நான் பேசுகிற போது இப்படி அழுதுட்டேன். சபை முடிஞ்சோன்னே வந்தார். என்ன பிரசங்கம் பண்ணுறீங்க? பிரசங்கம் பண்ணுறப்ப ஏன் அழுவுறீங்க? இனிமேல் நான் சபைக்கு வரமாட்டேன். அன்னையிலேருந்து அவர் வரல. நான் என்ன பண்ணுறது? நான் எவ்வளோ கேட்டு தான் பார்க்குறேன் ஆண்டவர்கிட்ட. ஆமென். தேவன் நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஒரு நோக்கத்துக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக நம்மளை எல்லாம் தேர்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் ராஜ்யம் கட்டி எழுப்பும்படியாக தேர்ந்து கொண்டு இருக்கிறார். வழியில் முழுமுடுத்து நம்ம அழிந்து போகக்கூடாது. ஆமென். தேவனுடைய கோபம் நம்ம மேலே வரக்கூடாது. அதுக்கப்புறம் ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்குறதுல புரோஜனமே இல்லை. ஆமென். புரோஜனமே இல்லை. ஹல்லேலூயா. எபிரேயர் 4:11 பாருங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் அந்த திஷ்டாங்கத்தின்படி ஒருவனாயிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். ஆமென். 2:1 வசனத்திலையும் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வசனத்திலையும் பாருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. தேவன் கொடுத்த அழைப்பை இழந்து போகாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்கிறார். ஹல்லேலூயா. அவர் மீட்டு கொண்ட ஆத்மாவை நான் நஷ்டப்படுத்தாதபடி, அவர் கொடுத்த அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நான் நஷ்டப்படுத்தாதபடிக்க. ஆமென். நான் தொடர்ந்து ஓடுகிறவனாக இருக்கணும். ஆமென். பலர் வந்து இந்த ஏன் லேட்டாக வர்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி சொன்ன காரியத்தை வேணால் ஒரு தடவை திரும்ப சொல்கிறேன். ஆமென். யோசேப்பு அவங்க அப்பா வளர்க்குற போது தான் புள்ள ஒரு ராஜா புள்ள மாதிரி இருக்கணும்னு சொல்லி, ஏன்னா அந்த நாளில் ராஜாவோட பிள்ளைங்களுக்கு பல வர்ண ஆடை அணிவிப்பது ஒரு வழக்கம். இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம்? தாவீதோட மகளுக்கு அவளை வந்து இவனை கூப்பிடுற போது, வீட்டுக்கு கூப்பிட்ற போது அவள் அந்த வசனம் எழுதியிருக்கும். ராஜா வழக்கங்கள் இந்த மாதிரி பலவர்ண ஆடை போடுவது என்றபடியாய். அப்போ யார்? யாக்கோப்பு தன் பிள்ளை யோசேப்புக்கு என் பிள்ளை ராஜா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பலவர்ண ஆடை போட்டான். ஆனால் கடைசியில் என்னாச்சு? அவனோட சொந்த சகோனே எல்லாத்தையும் அவனை பிடிச்சி அந்த சட்டையெல்லாம் கிழித்து அவனை தூக்கி குழியில் போட்டாங்க. அவன் அமைதியாகவே இருந்தான். ஒன்றும் முணுமுணுத்ததான் அங்கே வேதம் சொல்லலை. அடுத்தது போத்திப்பர் வீட்டுக்கு விற்று போட்டாங்க. அங்கே அவனோட மனைவி அவன் சட்டையை உருவிப்பிட்டான். ஹல்லேலூயா. அவன் தப்பிச்சு ஓடனான். ஆமென். கடைசியில் என்னாச்சு? அவனை உயர்த்துக்கிற போது பார்வோன் அவனுக்கு அதே ராஜ ட்ரெஸ்ஸை போட்டு உயர்த்துக்கிறான். ஹல்லேலூயா. படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த கான்செப்ட், இந்த ஒரு சின்ன ஒரு துளி ஆரம்பத்தில் வந்தவங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்காது, வராதவங்களுக்கு. இது ஒவ்வொரு வாரமும் நான் ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறேன். இது எவ்வளோ விலையேறப்பட்டதுன்னு யாருக்கும் தெரியல. எவ்வளோ மதிப்பு வாய்ந்தது, நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் எவ்வளோ ஆசீர்வாதம்னு தெரியல. ஆமென். அது நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறது தெரியல, புரியல.
சில நாட்கள் உண்டு, சில பேர்த்துக்கிட்ட நான் சொல்வது உண்டு, நம்ம சபைக்கு மற்றவங்களுக்கு பேசல, நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம கொடுக்குற மெசேஜை நீ வேறு எந்த ஊருக்கு போய் இன்னொரு சபையில் இருந்தாலும் அந்த வார மெசேஜு உன் வாட்ஸ்அப்பில் போடுகிற போது நம்ம சபையில் என்ன மெசேஜ் கொடுத்தாங்கன்னு கேட்குறதுக்கு நீ இருக்கணும். அதுதான் நீ சபையை நேசிக்கிற காரியம். ஹல்லேலூயா. என்ன பேசியிருப்பாங்க, என்ன அறிவிப்பு ஏதாவது கொடுத்தாங்களா, என்ன அது ஏதாவது இன்னும் மெசேஜ் என்ன. எங்கேயாவது போகலாம், ஒரு காரில் போகலாம், பஸ்ஸில் போகலாம். இன்றைக்கி தான் செல்லு கையிலே இருக்குது. ஒரு 2 மணி நேரம் ட்ராவல், 1 மணி நேரம் ட்ராவலாக, இந்த வாரம் அங்கே போகல, இந்த வாரம் பிரதர் என்ன மெசேஜ் கொடுத்தார் கேட்போமே. ஆமென். ஏன் அந்த நேரத்தை பயன்படுத்தக்கூடாது? ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம பெரிய ஆளுங்கிறதுக்காக நான் சொல்லலை. தேவன் நம்ம சபையை நம்மளோட ஒரு நோக்கத்தில் நம்மளை கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். அந்த நோக்கம் நமக்கு என்னன்னு தெரியும். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரிசனம் வச்சுருக்கிறார். அந்தபடியாக தேவன் அவங்களை அழைச்சிட்டு போகிறார். ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு என்ன தரிசனம்? அப்போ காரியங்களை நம்ம கேட்குற போது மட்டும்தான் அதில் சேஃபாக முடியும். அந்த காரியத்துக்குள்ளாக நம்ம அந்த ட்ராக்கில் ஓட முடியும். ஆமென். இல்லைன்னா அந்த ட்ராக்கில் நம்மளால் ஓட முடியாது. ஹல்லேலூயா. இன்னொருத்த ஒன்று சொல்லுவாங்க, இன்னொருத்த அந்த சபையில் 10 வருஷம் கழித்து ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, பாரு எப்படி பேசியிருக்காருன்னு. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இங்கே பேசினதாக இருக்கும், அன்றைக்கி ஒரு சபைக்கு வந்திருக்க மாட்டார். ஆமென். அப்போ நம்ம இதெல்லாம் அறிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். தேவன் நம்மளுடைய அழைப்பை தரிசனத்தை நம்ம இழந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்த காரியம் எபிரேயர் 12:15. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். ஆமென். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. ஹல்லேலூயா. கிருபையை, தேவன் கொடுக்குற கிருபையை நான் நஷ்டப்படுத்தாதபடிக்கு, தேவன் என் மேல் வைத்திருக்கிற ஒரு கிருபையை நான் நஷ்டப்படுத்தாதபடி, கசப்பான வேர் எதுவும் முளைக்காதபடிக்கு. இது கசப்பான வேறான்னு எனக்கு தெரியாமே அது எனக்குள்ளே முளைச்சிக்கிட்டு இருக்கான்னு கவனிக்கணும் முதல்ல. ஹல்லேலூயா. இது சாதாரண வேர் இல்லை, தேவன் கொடுக்குற கிருபையை நஷ்டப்படுத்துகிற வேர். ஹல்லேலூயா. எப்படிப்பட்டதான வேர் எனக்குள்ளே முளைச்சிருக்குது? 4 பேர் பேசுகிற போது, மற்றவங்களை பற்றி குறை பேசுகிற போது, சபையை குறித்தோ ஊழியத்தை குறித்தோ ஊழியக்காரங்களை குறித்தோ பேசுகிற போது நான் ஆமாம் போடுறவனாக இருக்கிறேன்னா? சைலண்டாக இருக்கலாம். ஒன்றையும் அறியாமல் உனக்குள்ளே அந்த விதை விழுந்துடும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பேசினவனை விட உனக்குள்ளே அது பெரிய மரமாக முளைச்சிருக்கும். ஆமென். பேசினவன் கூட மாறி இருப்பான். அந்த விதை உளுந்தது பாரு, அந்த உளுந்த விதை உனக்குள்ளே பெரிய மரமாக மாறி இருக்கும். இப்போ தேவனுடைய கிருபையை நான் இழந்து போகிறவனாக இருக்கிறேனா? ஆமென். கிருபை யுகத்தை நம்ம எல்லாம் செக்கினா முடித்தோம், செக்கினா கொடுத்ததான காரியங்களை தெரிஞ்சவங்க. ஆமென். மாசற்ற யுகம்னா என்ன? அந்த காரியத்தில் கிறிஸ்துவுக்குள்ள சிறு பிள்ளையாக இருப்பது. ஆமென். இப்போ அடுத்த காரியம் மனசாட்சி யுகம். ஆமென். இது எப்போ கொஞ்சம் பிள்ளைங்க வளர்ந்த பிறகு என்ன அதுக்கே தெரியும், இதை செஞ்சால் தப்பு, இது செஞ்சால் ரைட்டு அப்படிங்கிறது அதுக்கு கொஞ்சம் புரிய வரும். இது மனசாட்சி யுகம். அடுத்தது மனிதாட்சி யுகம் என்ன? ஆமென். அப்போ மற்றவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது, இப்படி செய்யாத அப்படி செய்யாத என்றபடியா அது கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு மனித ஆட்சிக்கு. அடுத்தது வாக்குறுதி யுகம். இது எப்படிப்பட்டது? நீ இதை செஞ்சினா உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தருவேன், நீ பாஸ் பண்ணினா உனக்கு இதை தருவேன். ஆமென். தேவன் கண்டிஷனோடு உள்ளது தான் வாக்கு தத்தம். என்றைக்குமே நீ இப்படி செஞ்சினா இந்த வாக்கு தத்தத்தை உனக்கு நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம கொடுக்குற வாக்கு தத்தத்தெல்லாம் கண்டிஷனோடு இருக்குது. ஹல்லேலூயா. இது வாக்குறுதி யுகம். அப்போ கிருபையின் யுகம், இன்றைக்கி நீ வளர்ந்துட்ட. ஹல்லேலூயா. இப்போ இது சட்டத்தின் யுகம் நடுவில் வருது. சட்டத்தின் யுகம் என்ன? நீ இன்னைக்கு வெளியில் போகிற தேசத்தில் என்ன சட்டம், சமுதாயத்தில் என்ன சட்டம், இதெல்லாம் அறிஞ்சு புரிஞ்சு நீ நடந்துக்கணும். ஹல்லேலூயா.
தேவனுடைய சட்டம் என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு நடக்கிறது தான் சட்டத்து நிகம். கிருபை நுகம் என்ன, நீ இப்போ வளர்ந்துட்ட, தேவன் உன்னை சுதந்திரமாக விட்டுட்டார், வெளியே விட்டுட்டார். ஹல்லேலூயா. நல்லது கெட்டது எதுங்கிறது நீ தான் பார்த்துக்கணும். ஹல்லேலூயா. நீ எந்த பழத்தை சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணுறதும் நீ தான். ஆமென். ஜீவன் தருகிறதா, நன்மை தீமை அறியத்தக்கதா அப்படிங்கிறதுக்கு இந்த கிருபை நுகத்தில் உன்னை சுதந்திரமாக விட்டு இருக்கிறார். உனக்கு எது வேணுங்கிறத தேர்ந்தெடுக்க வேண்டியது உன்னுடைய காரியம். ஆமென். நீ தேர்ந்தெடுக்கிறதுல நீ தவறுவாயானால் அடுத்த எடுத்துக்கொள்ளப்படுதலில் போக முடியாது. ஆமென். இந்த கிருபை யுகத்தில் நீ தான் தேர்ந்தெடுத்துக்கணும். எது தேவனுடைய சித்தங்கிறத நீ தான் தேர்ந்தெடுத்துக்கணும். இதில் தவறு நடக்குமானா எடுத்துக்கொள்ளப்படுதலில் போக முடியாது. போக முடியாது மட்டுமல்ல, அடுத்தது உபத்திரவ காலத்துக்குள்ளே மாட்டிக்குவேன். அப்படின்னா என்ன, என்னைக்கோ வர்ற உபத்திரவ காலத்தை பற்றி நான் பேசலை, உன்னுடைய ஜீவிய காலத்தை குறித்து நான் பேசுகிறேன். உனக்கு இருக்கிற ஆயுசு காலத்தை பற்றி பேசுகிறேன். அந்த ஆயுசு காலத்தில் நீ தேர்ந்தெடுக்கிறத உனக்கு கிருபையாக கொடுத்த நாட்களில் சரியாக தேர்ந்தெடுக்கலைன்னா உன் காலத்திலே நீ இருக்கிற நாட்கள்லே உபத்திரவத்தில் தான் போவ. ஹல்லேலூயா. அப்போ நீ இந்த இன்னைக்கு தேவனுடைய கிருபையை நீ இழந்து போகிறவனாக இருக்கிறியா? இந்த கிருபையின் காலத்தை உனக்கு கிருபையா தேவன் கொடுத்துருக்கிற இந்த ஜீவனை ஆமென் எதுக்கு ஒப்பு கொடுக்குறவனாக இருக்கிற? அதை நஷ்டப்படுத்துகிறவனாக இருக்கிறியா? ஆமென். நான் அதை கிருபை நுகத்தை அவ்வளவு தேவன் நேர்த்தியாக கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலம் அப்படி அல்ல. ஓய்வு நாளில் குச்சி பொறுக்குனவனா எல்லாம் கல்லடித்து கொள்றானுங்க. இன்றைக்கி சபைகள் வரலனாலும் யாருங்க பயந்து கேட்க வேண்டிய, ஐயோ ஏன் போன வாரம் சபைக்கு வரல, இல்லைனாக்கா அவர் அதுக்கு அடுத்த வாரமும் வர மாட்டார், வேகமாக கேட்டுட்டான். ஆமென். இது கிருபை நுகம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கிருபை நுகத்தில் நான் எப்படி இருக்கணும்? ஆமென். இந்த கிருபையத்தை நான் நஷ்டப்படுத்துகிறவனாக இருக்கிறேன்னா, தேவன் ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறார். அந்த கிருபையை என்னை ஃப்ரீயாக விட்டு இருக்கிறார். நீ எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கன்னு. ஹல்லேலூயா. நான் ஜீவன் தருகிற கனியை தேர்ந்தெடுக்கிறேன்னா, நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை தேர்ந்தெடுத்துக்கிறேன்னா. ஹல்லேலூயா. என் புத்திக்கு நன்மை தீமை நல்லது போல தெரியுது. ஆமென். ஏன்னா அங்கே ஒரு சாத்தான் சொல்லுது, இதை சாப்பிட்டீங்கன்னா தேவனை போல் ஆவேன்னு சொல்லுது, நீ பெரிய ஆள் ஆவேன்னு சொல்லுது. நான் அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், உன்னத்தில் ஏறுவேன் அப்படின்னு நான் அங்கேருந்து தள்ளினா எந்திரிக்க முடியாது. ஆமென். அப்போ இன்றைக்கி கிருபை நுகத்தில் கிருபையை நான் இழந்து போகிறவனாக இருக்கிறேனா? அடுத்தது தேவன் கொடுத்த தாளந்தை இழந்து போகிறவனாக இருக்கிறேனா? மத்தேயு 25 24 30 படிப்போம். மத்தேயு 25 அதிகாரம் 24 ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அரிக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். ஹல்லேலூயா. இன்னும் எனக்கு தேவன் கொடுத்த தாளந்தா இதுங்கிறதே எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. தேவன் சில காரியத்தை சில தாளந்தை கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரியத்தில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். ஆமென். அதுதான் தேவன் கொடுக்குற ஒரு தாளந்து. அந்த தாளந்தை இங்கே வேதம் என்ன சொல்லுது? அவன் பூமியில் புதைச்சி வச்சான், உலகத்தில் புதைச்சி வைக்கிறான். ஹல்லேலூயா. அதுக்கான தண்டனை அவனை கட்டி போடுங்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எனக்கா அவருடைய ராஜ்யத்துக்காக கொடுத்த தாளந்தை நீ எதுக்கு பயன்படுத்துகிறவராக இருக்க? உலகத்துக்கான காரியத்தினால மூடுகிறவனாக இருக்கிறியா? ஆமென். தேவன் எனக்கு அப்படிப்பட்டதான தாளந்தை கொடுத்துருக்கிறாரே, அது தாளந்தானே எனக்கு தெரியல. தேவன் என்னை கொடுத்துருக்கிறது தேவன் கொடுத்த தாளந்தானே எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஒரு ஒரு யூடியூப்பில் தான் ஒருத்தர் பார்த்தேன், ஐடி ஃபீல்டில். அவர் பார்த்தீங்கன்னாக்கா மாதத்துக்கே 10 லட்சத்துக்கு மேலே சம்பளம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர் சொல்கிறாரு, நான் அதை ரிசைன் பண்ணிவிட்டு ஊரில் வயக்காடை பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்கிறார். என்னங்க 10 லட்சம் சம்பளத்தை விட்டுட்டு வயக்காடை பார்க்க வந்துட்டிங்களா?
எனக்கு இதில் தாங்க ஒரு சமாதான நிம்மதியே இருக்குது அப்படிங்கிறான். ஹல்லேலூயா. போதுங்க அப்படிங்கிறான். ஆமென். தேவன் கொடுத்துருக்கிற தாளந்து எதுன்னே நமக்கு தெரியல. அந்த தாளந்தை நாம் வைத்திருக்கிற போது தான், அதை பயன்படுத்துகிற போது தான் உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுக்க முடியும். ஆமென். தேவன் ஒரு நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிற போது அந்த நோக்கத்தை பயன்படுத்துறதில்ல. டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் முடிச்சுட்டு ரோட்டில் போய் புரோட்டா போட்டுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகிறது? ஆமென். எனக்கு எதுவும் வேலை கிடைக்கலையே, அது கிடைக்கலையே, இது உடனேவா வரும்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற முடியும். தேவன் ஒரு நோக்கத்தை வச்சுருக்கிறார். உன்னை டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் முடித்தது ஏதோ ஒரு சபையில் கரண்ட் இல்லாமல் கிடக்குது, அங்கே ஒயரிங் பண்ணுறதுக்காக உன்னை முடிச்சு வச்சுருக்கிறார். நீ போய் புரோட்டா போட்டுக்கிட்டு இருக்கிற. ஹல்லேலூயா. தேவன் எனக்கு கொடுத்த அழைப்பு என்னன்னே தெரியல. ஆமென். எதுக்காக தேவன் அழைச்சிருக்கிறார், என்ன தாளந்து கொடுத்துருக்கிறார், நான் அதை உலகத்தில் வச்சு நான் மூடி போடுகிறவனாக இருக்கிறேன், மண்ணில் புதைச்சி போடுறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு என்னன்னா, இது தாளந்தான்னு தெரியாதது ஒன்று, இன்னொன்று இந்த தாளந்து என்ன உயர்த்துமான்னு எனக்கு தெரியல. நான் நினைக்கிற வண்ணமாக. ஆமென். நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், மேலே எழும்பவே முடியாது. நீ மூளையில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் இந்த தாளந்தை பயன்படுத்திட்டு தான் எங்கேயே போயிருப்ப. ஹல்லேலூயா. அப்போ தேவன் கொடுத்த தாளந்தை நான் புதைச்சி வைக்கிறவனாக இருக்கிறேனா? ஆமென். அடுத்தது கடைசியாக தேவ திட்டத்தை, நோக்கத்தை நஷ்டப்படுத்துவது. ஆமென். எங்கே? 2 திமோத்தேயு 4:10 பாருங்க. 2 திமோத்தேயு 4:10. 2 தீமோத்தேயு 4:10. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். ஆமென். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான். ஆமென். உலகத்து மேலே ஆசை வச்சு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். தேவனுக்கு கொடுத்த அழைப்பை அவன் இழந்து போயிட்டான். அதை நஷ்டப்படுத்துகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா என்று பவுல் சொல்லுகிறார். ஆமென். நான் எந்த விதத்தில் தேவனுடைய காரியத்தை, தேவனுடைய அழைப்பை, தேவனுடைய நோக்கத்தை நான் நஷ்டப்படுத்துகிறவனாக இருக்கிறேன். ஆமென். இங்கே இதில் பாருங்க, லூக்கா 9 பாருங்கள், 57 ஒவ்வொன்றா படிப்போம். நம்ம முன்னாடி அறிஞ்ச காரியங்கமாக கூட இருக்கலாம். ஆமென். லூக்கா 9:57. லூக்கா 9:57. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றான். போதும். அவனே ஊழியத்து, நான் ஆண்டவரே உங்களோட வர்றேன், ஊழியத்துக்கு வர்றேன் அப்படின்னு அவனே கேட்குறான். ஹல்லேலூயா. சரி வா. ஆனால் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லைன்னார். அவ்வளோதான். இவனுக்கு தலைவாணி இல்லாமல் தூக்கம் வராது. இவர் போகிற இடம்லாம் படுப்பார். இவ்வளோருக்கு தலை சாய்க்கிறதுக்கு கூட இடம் இல்லைங்கிறார். கல்லை வச்சு ஒருபாடு படுத்து தூங்கிட்டு இருப்பார். நமக்கு அது ஒத்து வராது. கொசு கடிக்கும். ஃபேன் இல்லைன்னா முடியாது. அதோட அவன் ஓடி போயிட்டான். ஹல்லேலூயா. சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன அடித்தாலும் இந்த கேட்டில் அப்போ வேற ஒரு நாய் இருந்தது. நீங்கள் என்ன அடித்து துரத்தினாலும் இந்த கேட்டை விட்டு இந்த நாய் மாதிரி நான் வெளியே போக மாட்டேன்னு சொன்னாலாம் உண்டு. ஆனால் இப்போ இருக்கிற இடம் தெரியல. ஹல்லேலூயா. வைராக்கியத்தில் பேசலாம், நிற்கணும். ஆமென். தேவனுக்காக நிற்கணும். பிரச்சனைகள், நெருக்கங்கள் ஊழியத்தில் வராமல் ஊழியமே அதுதான். ஆண்டவரே, இன்றைக்கி ஒரு பிரச்சனையை கொடுத்தீங்களே, அந்த ஊழியத்துக்காக நன்றின்னு சொல்லணும். ஆமென். அது இல்லாமல் ஊழியமே இல்லை. ஹல்லேலூயா. அடுத்த ஆள் படிங்க. வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். ஆமென். தொடர்ந்து. அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். ஆமென்.
தேவன் ஒரு நோக்கத்துக்காக தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கும்படிக்கா அவனை அழைச்சா, ஆண்டவரே நான் வர்றதுக்கு ரெடி, முதல்ல எங்கள் அப்பாவை போய் அடக்கம் பண்ணிட்டு வர்றேங்கிறான். அப்பா ஒன்றும் அங்கே செத்து போயில்லை, இங்கே வந்து ஆண்டவர்கிட்ட வந்து இங்கே நின்றுக்கிட்டு இல்லை. அப்படி கிடையாது. வீட்டில் வந்து ஒருத்தர் செத்து போயிருக்கிறப்ப ஆண்டவர்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு இருப்பானா? அப்படி இல்லை. அவர் வயசானவராக இருக்கிறாராம். இன்னும் கொஞ்சம் நாளில் இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறார். அந்த ஒரு வேலையை முடிச்சிட்டேன்னா எனக்கு ஊழியத்துக்கு வர்றதில் பிரச்சனை இல்லைங்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மரித்தவன் அடக்கம் பண்ணட்டும், என் பின்னே வாங்குறார். ஹல்லேலூயா. மரித்தவன் எப்படி அடக்கம் பண்ணுவான்? ஆவியில் மரித்தவன் சரீரத்தில் மரித்தவனை அடக்கம் பண்ணுவான். ஆண்டவருக்கும் எனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு குரூப் இருக்குது, அது ஆவியில் மரித்தது. அது சரீரத்தில் மரித்தவங்களை அடக்கம் பண்ணுவாங்க. நீ என் பின்னாடி வா. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியும்னு எனக்கு தெரில. நான் காலநிலையில் குவார்ட்டர்ஸில் இருக்கிற போது அவர் கம்பெனியில் வேலை செஞ்சார். எத்தனையோ முறை ஐயப்பன் மலைக்கு போகிறவர். அவர் குருசாமி, புரியுதுங்களா? அவங்களோட வைராக்கியத்தை பார்க்கணும். குருசாமி அவங்க பையன், வாலிப பையன் ஒருத்தன் அவங்க வீட்டில் இறந்து போயிட்டான். அவங்க மகன், அவரோட மகன் வாலிப பையன் இறந்து போயிட்டான். அவர் வீட்டுக்கு வரவே இல்லை. எல்லா காரியமும் முடிஞ்சு அங்கே மலைக்கு போயிட்டு எல்லாருமே தெரிவித்தாச்சு. இங்கே வச்சிருக்கலான்னு சொன்னாங்க. வச்சிருக்காதீங்க, வேலையை முடிங்கன்ட்டார். அவர் அந்த சபையை, அந்த சுவாமி மலைக்கான எல்லா காரியங்களையும் முடித்து அத்தனை நாள் விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறார். ஆமென். அவருக்குள்ள வைராக்கியத்தை பாருங்க. ஆமென். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள உண்மையான தேவாதி தேவனை பிடித்து கொண்டு இருக்கிற நமக்கு நம்மளுடைய வைராக்கியம் என்ன? ஆமென். உண்மையிலே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இப்பயும் திரும்பவும் சொல்கிறேன். நம்ம சபையில் நம்ம இங்கே இருந்த அந்த ராஜமாணிக்கம் வடுகர்பட்ட அவங்க அம்மா இறந்தப்போ மூடி வச்சுட்டு இங்கே ஆராதனைக்கு வந்தார். ஞாயிற்றுக்கிழமை இறந்துட்டாங்க அவங்க அம்மா. மூடி வச்சுட்டு அவங்க ஒய்ஃபுக்கிட்ட சொல்லிவிட்டு, நீ கொஞ்சம் நேரம் பார்த்துக்க, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து அட்டன் பண்ணிட்டு போகிறப்ப சொல்கிறாரு, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, நான் என் ஒய்ஃபை பார்த்துக்கன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டேன். இப்படி நமக்கு தெரிஞ்சவங்க. ஆமென். ஹல்லேலூயா. சாத்தான் அவருக்கு அவர் மேலே அவர், ஏன்னா அவர் ஃபாதருக்கு படித்து ரட்சிப்புக்குள்ளே வந்தவர். ஹல்லேலூயா. இங்கே வந்து அவர் எழும்புனார்னா உண்மையிலே அந்த ஊரை ரசிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா ஃபாதருக்கு படித்து அதுலேருந்து வெளியே வந்து இதுக்குள்ள சாத்தான் விடல. ஒருவேளை நம்மளுடைய ஜபக்குறைவாக எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. காரியம் என்ன? எவ்வளோ வைராக்கியங்கிறத குறித்து நான் பேசுகிறேன். தேவனுடைய திட்டத்தை குறித்து, தேவனு நமக்கு கொடுத்துருக்கிற நோக்கத்தில் எவ்வளோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி வைராக்கியமாக இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே. ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் நமக்கு உள்ள வேலை செய்யணுமே. ஆமென். நான் தேவ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு கொண்ட என்னோட ஆத்மாவை நான் உலகத்துக்காக நான் இழந்து போகிறவனாக இருக்கிறேனா? ஆமென். அதுக்கு அடுத்த ஆள் படிங்க. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரை, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுப்பிவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். ஆமென். ரொம்ப நல்ல பிள்ளை. ஹல்லேலூயா. வீட்டில் அப்பா அம்மா சொல்லாமல் எதுவும் செய்ய மாட்டான். ஆமென். ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு வர்றேன், போய் நான் வீட்டில் சொல்லிட்டு வர்றேங்கிறான். ஆனால் ஆண்டவர் அதுக்கான பதில் என்ன சொல்கிறார்? அடுத்த வசனம். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றான். ஆமென். சொல்லிட்டு வர்றது தப்பு இல்லை. சொல்லிட்டு வர்றேன்னு இவன் சொன்னான் பாருங்க. அப்போ ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அங்கே போனால், அப்பா நாளைக்கு உன் தங்கச்சி கல்யாணம் நான் அடுத்த வாரம் இருக்குது, அதை முடிச்சுட்டு போம்பாங்க. வயக்காட்டில் அறுப்பு இருக்குது, அந்த அறுப்பு முடிஞ்சோன்னே போ. வீடு பாதி வேலை நடந்திருக்கு, அது முடிஞ்சோன்னே போ. நிச்சயமாக தடை வருங்கிறார். ஆமென். நீ என்னைக்கு முடிவு எடுத்தியோ நீ வர வேண்டியதுதான். ஹல்லேலூயா. நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வரேன், இவங்கள்ட்ட சொல்லிட்டு வரேன்னா கதை நடக்காது. நீ ஊழியத்தில் வந்து நிற்கவே முடியாது. கேட்குறவன் என்ன சொல்லுவான்? அப்பா, ஊழியத்துக்கு போய் என்னடா பிழைக்க போகிற? உன் புள்ள குட்டியை பார்த்துக்குவியா? உன் குடும்பம் என்ன வருது? சம்பாதிப்பியா? என்ன சம்பாதிப்ப? உன் சொந்த வீடு இருக்கா?
1008 கேள்வி கேட்பான். ஆனால் இன்ன வரைக்கும் சொந்த வீடு இல்லாமல் அவன் ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். ஹல்லேலூயா. அதான் ஒரு யூடியூப்பில் ஒரு இது கேட்டேன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் பேசுகிற போது, எப்பா ஒரு நாளைக்கு எவ்வளோ குவார்ட்டர் குடிப்பேன்? எவ்வளோ குடிப்பாங்க? 2 குவார்ட்ரு 3 குவார்ட்ரு. அது எவ்வளோ விலை? ஒரு 150 ரூபா 200 ரூபா ஆகுங்க. ஒரு நாளைக்கு 150 200 சரி, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும்? மல்டிபிள் பண்ணு அப்படின்னோடனே அவன் பெருக்கி இவ்வளோ ஆகுங்க, இவ்வளோ இத்தனை லட்சம் ஆகும் அப்படின்னு. பார்த்தியா, நீ இவ்வளோ லட்சத்தை வீணாக்கிற, உன் குடும்பத்துக்கு கொடுக்காம இதை சேர்த்து வச்சா எப்படி ஆகும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு இவன் கேட்குறான், நீங்கள் குடிப்பீங்களா? நான் குடிக்க மாட்டேன். எத்தனை லட்சம் சேர்த்து வச்சுருக்கீங்கிறான். குடிக்க மாட்டீங்கல்ல, நான் தான் குடித்து அழித்தேன், நீங்கள் குடிக்க மாட்டீங்கல்ல, எவ்வளோ பேங்கில் போட்டிருக்கீங்கிறான். பேச தெரியணும். ஆமென். ஹல்லேலூயா. காரியம் என்ன? இன்னைக்கு தேவன் நம்மளுடைய ஒரு நோக்கத்துக்காக, திட்டத்துக்காக நம்மளை அழைச்சி வச்சிருக்கிறார். எவ்வளவு நம்ம சேர்த்து வைக்கிறேங்கிறது முக்கியம் இல்லை. அதுக்காக நான் பேசுகிறேன். தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய திட்டத்தை நான் நிறைவேற்றுகிறவனான் தான் அர்த்தம். அதை தான் வேதம் சொல்லுகிறது. தேவனிடத்தில் நீ ஐஸ்வர்யவானா இருக்கிறாயா? அங்கே வசனம் இதுதான். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கிறாயா? உலகத்துக்கு ஐஸ்வர்யவானா இருக்கிறாயா? ஆமென். இதை பார்க்க தெரியணும். உலகத்தோட பார்க்குற பார்வையில் பார்த்தோம்னா நம்ம பைத்தியக்காரன் தான். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் தேவன் நம்மளை உயர்த்துகிற போது, ஆமென், தேவன் நம்மளை வைத்திருக்கிற காரியத்தை பார்க்குற போது, நீ அன்னைக்கு எடுத்த தீர்மானம் சரின்னு அன்னைக்கு தான் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, பல வருஷங்கள் ஆகலாம். ஆமென். எவ்வளோ நான் எல்லாருமே அப்படி தான். ஹல்லேலூயா. யோசேப்பு எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் தேவன் அவனை உயர்த்தினார். தாவீது எத்தனோ நாள் 18 வருஷம் சவுலுக்கு பயந்து ஓடியே தான் அதுக்கப்புறமேல ராஜாவானான். ஹல்லேலூயா. உடனே அடுத்த செகண்டு தேவனை பிடிச்சிக்கிட்டா எல்லா காரியமும் சரியாயிடும்னா தேவன் பார்ப்பார். இல்லை, கொஞ்சத்தில் உண்மை உள்ள ஒன்று தான் அதிகத்திலே அதிபதி ஆக்குவேங்கிறார். அப்போ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருக்கிறியாங்கிறதுக்கு பார்க்குறதுக்கு ஒரு டைம் இருக்குது. அவர் உன்னை விட்டு கவனிப்பார். ஆமென். இந்த டயத்தில் உண்மையிலே நீ உண்மை உள்ளவனாக இருக்கிறாயா அப்படின்னு தெரிஞ்சு தான். இது உலக ராஜ்யம் இல்லை, இது தேவனுடைய ராஜ்யம். அந்த பொறுப்பை உனக்கு உடனே கொடுத்துட முடியாது. போகிறவன் வரவனுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட முடியாது. ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் கொடுக்குற பொறுப்பில் நீ இதை சரியாக செய்கிற அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருப்பார். காலங்கள் வரும், நேரங்கள் வரும், தேவன் உயர்த்துவார். ஒரு நாள் அடிக்கிற காற்றுல குப்பையில் இருக்கிற பேப்பர் கோபுரத்தில் ஒட்டின மாதிரி ஜெயிலில் இருக்கிற யோசேப்பு அடுத்த நாள் ராஜாவாக உயர்த்தப்படுறான், பிரைம் மினிஸ்டராக உயர்த்தப்படுறான். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நாள் போதும் அவருக்கு உன்னை உயர்த்துறதுக்கு. 1000 வருஷம் தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆனால் அவள் கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச காலகட்டங்களில் நீ உண்மையாக இருக்கிறியா? கர்த்தருக்காக நிற்கிறியா? யோசேப்பை போல் நிற்கிறியா? வருகிற சோதனையிலாம் நிற்கிறியா? ஆமென். அல்லது உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்துறியா? வழியிலே முணுமுணுத்து ஆத்மாவை இழந்து போகிறவனாக இருக்கிறியா? ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்மள்கிட்ட கணக்கு கேட்குறவராக இருப்பார். ஆமென். அப்போ இன்னைக்கு தேவன் அவரது இரத்தத்தை சிந்தி கிரயத்தை கொடுத்து நம்ம ஆத்மாவை அவர் கிரயம் கொடுத்து வாங்கி நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். நான் இந்த பூமியில் ஓடுகிற ஓட்டத்தில் நான் ஒரு நாளும் அந்த இயேசு ராஜாவுக்கு நான் நஷ்டப்படுத்தாதபடியாய், ஆமென், அந்த தானியேலை போல அந்த தரு ராஜாவுக்கு நான் நஷ்டப்படுத்துகிறவனாக இல்லை. ஆமென். இன்னைக்கு ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் என் ஆத்மா நஷ்ட போகாதபடிக்கு அவர் சொல்லுகிற காரியத்தில், இதுவரையிலும் கேட்ட காரியத்தில், அதுதான் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக, ஆமென், கவனிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் ஜாக்கிரதையாக கவனிக்கணும்? எல்லாமே ஆவியானவர் பேசுகிற காரியம். ஆமென். அதை நான் ஜாக்கிரதையாக கவனிக்கணும். வேதம் சொல்லுகிறது ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரும்.
கல்லுகள் உனக்கு எதிராக சாட்சி சொல்லுங்கிறார். கல்லு பேசுங்கிறார். இந்த கட்டடத்தோட கல்லு பேசுங்கிறார். ஆமென். அது எப்படி பேசணும்னு நமக்கு தெரியாது. இல்லை பேசுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அன்னைக்கு அது சாட்சி கொடுக்குங்கிறார். ஆமென். இந்த காரியத்தை அன்னைக்கு உனக்கு சொன்னேனே, நீ ஏன் காத்து கொள்ளலன்னு அது நமக்கு எதிராக பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆகவே இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த ஆத்துமாவை நஷ்டப்படுத்தாதபடி கேட்டவைகளில் ஜாக்கிரதையாய் கடைபிடிப்போம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் நீர் எங்களை எல்லாம் ஒரு நோக்கத்துக்காக, உமது திட்டத்துக்காக ஆண்டவரே எங்களை எல்லாம் கானானுக்காய் பரலோகத்துக்காய் கொண்டு போய் சேர்க்கும்படிக்காய் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். உமது இரத்தத்தை சிந்தி கிரயத்தை செலுத்தி எங்களை ஆத்மாவை எல்லாம் மீட்டு கொண்டு இருக்கிறீர். இதோ இந்த ஆத்மாவை இந்த பூமியிலே ஓடுகிற நாட்களிலே நான் நஷ்டப்படுத்தாதபடிக்காய் ராஜாவாகிய உம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும்படிக்காய் தேவ கிருபை எங்களை வழிநடத்தும்படியாய் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் அப்பா. ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.